ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கிரகணம். அறிவியலாளர்கள் இந்த கிரகணத்தை ஒரு பெரிய நிகழ்வாக கருதுகின்றார்கள். எப்போது சூரியன், சந்திரன், பூமி இவெல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமையும்போது கிரகணங்கள் ஏற்படுகின்றது. நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் அற்புதமாக துல்லியமாக கணக்கிட்டுறா. இன்னும் 50 வருஷம் கழித்து 100 வருஷம் கழித்து என்றைக்கு கிரகணன்றதை நம்மளால் சொல்ல முடியும். பஞ்சாங்கத்தில் அவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியும். அறிவியலாளர்களால் அதெல்லாம் அந்த அளவுக்கு கணிக்கவே முடியாது. இது ஒரு புறம். இந்த கிரகண காலங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கிரகணத்தில் வெளியில் போகாதீங்கோ. கிரகண காலத்தில் வயிற்றில் ஆகாரங்கள் இருக்கிறார் போல் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போது சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாயிடணும். இல்லங்களை கிரகண காலங்கள் முடிந்த பிறகு நீரினால் சுத்தம் செய்ய வேண்டும். நாம் குளிக்கணும். இதெல்லாம் பெரியோர்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கா, கடைபிடிச்சுட்டு வரோம். அந்த கிரகண காலங்களில் நாம சங்கீர்த்தனம் செய்வது சாலச் சிறந்தது. எப்படி ஒரு தடவை சொன்னால் 100 தடவை அந்த பலனும், அந்த மாதிரி இந்த கிரகண காலங்களில் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பெருமானை வணங்கினால் பல மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும். பலனுக்காக எதுவும் செய்யக்கூடாது என்பதை வைணவமானது வலியுறுத்துகின்றது. பெருமானோட நாம சங்கீர்த்தனத்தை பண்ணலாம். பெருமானை பற்றி பெருமை பேசுறதுக்கு அந்த பலனை எதிர்பார்த்தே பண்ண வேண்டியதில்லை. இது மற்றொன்று. இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த நீர் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது. அதனால தான் எந்த இடத்துல தோஷ நிவர்த்தினா தண்ணீர் தான். அந்த நீருக்கு அவ்வளவு சக்தி உள்ளது. இன்னும் ஒரு சில சைக்காலஜிஸ்ட்னு சொல்லக்கூடியவெல்லாம் என்ன சொல்கிறான்னா, ஜப்பான்லலாம் இதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள்லாம் பல மடங்கு நடந்திருக்கு. அந்த நீரானது நம்ம சொல்கிறத அப்படியே செய்யுமா. அவ்வளவு உயிருள்ளது. நம்ம மனுஷா கூட சொன்னால் செய்ய மாட்டோம். ஆனால் நீரானது நீங்கள் என்ன மாதிரி ஒரு அன்பாக சொன்னீங்கன்னா அதை கேட்கும், வெறுப்பாக சொன்னீங்கன்னா அதை கேட்கும். அந்த அளவுக்கு சக்தி உடையது தண்ணீர். அதனால தான் தோஷ நிவர்த்திக்கு பெரியோர்கள் தண்ணீரைத்தான் ஆதாரமாக கொண்டார்கள். அதை கொண்டு தான் தோஷ நிவர்த்தியை சுத்தமே பண்ணுறோம். எல்லா விதமான தோஷங்களையும் போக்க வல்லது நீர். இது இல்லங்கள். கோவில்களில் பார்த்தோம்னாலும் கிரகண காலத்திலே நடைகள் சாத்தப்படுகின்றன அப்படிங்கிறது பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. எம்பெருமான் அவன்தான் இந்த உலகையே படைத்தான். அவனுக்கு அந்த தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படி இருக்க அவனுடைய கோவில்கள் ஏன் சாத்தப்படுகின்றன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கிரகண காலங்களிலே ஒரு தோஷங்கள் ஏற்படுகின்றனன்றது தவிர்க்க முடியாது. நாமெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தானே அந்த கோவிலும் அமைந்திருக்கின்றது. அதனால் ஆகமம்னா என்ன, கோவில்களை எப்படி கட்ட வேண்டும், எந்த இடத்துல என்ன வரணும், எப்படி பூஜைகள் நடைபெறணும், இப்படி சொல்லக்கூடிய விதிமுறைகள், கோவில்களை பற்றிய அனைத்து விதிமுறைகளையும் சொல்லக்கூடியது தான் ஆகம சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தில் தான் சொல்லப்பட்டுள்ளது கிரகண காலங்களில் நடைகள் சாத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, பல கோவில்களில் பார்த்தோம்னா பூஜைகள், சிறப்பு பூஜைகள், அது இல்லாமல் திருமஞ்சனம், அபிஷேகமானது நடைபெறுகின்றது. ஏன் நடைபெறுகின்றதுனா, அந்த கிரகண காலத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இங்கே எதுவும் இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நடைபெறுகின்றதுன்னு ஆகமங்கள் நமக்கு காட்டுகின்றன. அப்போது ஒன்று திருமஞ்சனம் நடக்கும், அது இல்லாமல் நடைகள் சாற்றப்படும். ஒரு சில கோவில்களில் நடைகள் யதாசக்தி, ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நடையை மட்டும் சாத்திடுறது, இல்லை அங்கே பூஜைகள், சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெறுவது அப்படின்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது, கிரகணம் முடிந்த பிறகு கோவில்களிலே நீரினால் சுத்தம் செய்து பிறகு புண்ணியாவாச்சனம் செய்த பிறகுதான் மீண்டும் நித்தியப்படி பூஜைகள் தொடரும் அப்படிங்கிறத ஆகம சாஸ்திரங்கள் கூறியிருக்கின்றன. அதைத்தான் பெரியோர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். ஒரு சில கோவில்கள் மட்டும் ஆனால் சாற்றப்படுவதே இல்லை. சாத்திரத்தில் கிரகணங்கள்லாம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறா. முக்கியமாக பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அத்திவரதர் தேவாதிராஜன் வரதராஜனுடைய சன்னதி. அந்த சன்னதியிலே எந்தவித தோஷங்களும் இல்லை என்று கிரகண காலங்களில் நடை சாத்தப்படுவதே கிடையாது. ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பெரியவர்கள் அற்புதமாக அதற்குண்டான சான்றுகளை அளிக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய பட்டர் சுவாமி அற்புதமாக சொல்கிறார்.
ஏன்னா பெரியோர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். வரதனுக்கு எதுவுமே கிடையாது, எந்த தோஷங்களும் கிடையாது. ஏன்னா அவர் ஸ்வயம்புவாக அவதாரம் பண்ணவர். இன்னொரு புறம் பார்க்கும்போது நாராயணன்ற அந்த பதத்துக்கே அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நாரங்களை ஆதாரமாக கொண்டவன், அதாவது இந்த உலகத்தினை ஆதாரமாக கொண்டவன் எம்பெருமான். அதுவும் பார்க்கும்போது எப்படின்னா, இந்த உடம்பினை ஆதாரமாக கொண்டு நாம் இருக்கின்றோம். அதாவது இந்த உடம்பிலே ஆத்மாவானது இருக்கின்றது. ஆத்மாவுக்கு ஆதாரம் எது? இந்த உடம்பு. அந்த மாதிரி எம்பெருமானானவன் இந்த உலகத்தினை ஆதாரமாக கொண்டு, அதாவது இந்த உலகத்திற்கே ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்போது அந்த உலகத்திற்கு எம்பெருமான் உள்ளே இருக்கிறதுனால எதுவுமே கிடையாது, தோஷங்கள் கிடையாது. அதைத்தான் பெரியோர்கள் காலம் காலமாக கடைப்பிடித்து வருகின்றார்கள். அதனால் ஏதும் செய்வதில்லை, எதுவும் நடையெல்லாம் சாத்தப்படுவதில்லை அப்படிங்கிறது அங்கு பட்டர் சுவாமியினுடைய ஆதாரமான ஒரு கருத்து. இன்னொரு கருத்தாக பெரியோர்களும் பட்டர் சுவாமிகளும் சொல்லுவது என்னென்னா, அங்கு எம்பெருமானானவன் சுயம்புவாக அவதாரம் செய்திருக்கின்றான். அப்படின்னா என்ன? பிரம்மாவானவன் ஒரு வேள்வியை நடத்தினான். அதுவும் அந்த வேள்வி 1000 மடங்கு பலன் தரணும்னா அது நகரேஷு காஞ்சி, இந்த காஞ்சிபுரத்தில் தான் நடத்த வேண்டும் என்பதற்காக காஞ்சியில் அங்கு எம்பெருமானுக்காக யாகம் செய்ய, அந்த யாகத்திலே யாக அக்னியிலே எம்பெருமானானவன் அவதாரம் பண்ணான். இப்போவும் போய் வரதரை சேவிங்கோ, அவனுடைய முகத்திலே தழும்புகள் இருக்கும். அந்த அக்னியிலிருந்து வெளிப்பட்டான் எம்பெருமான். ஸ்வயம்புவாக அவன் தோன்றியதால் ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றான். அதாவது ஒரு கோவில்களை நீங்கள் நிர்மாணிக்க வேண்டும்னா தான் ஆகமங்கள், அந்த ஆகம சாஸ்திரங்கள் உங்களுக்கு சொல்லும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு. ஆனால் எம்பெருமானானவன் தானாக ஸ்வயமாக அவன் விருப்பப்பட்டு அவதரித்திருக்கின்றான். அப்படி அவனே அவதாரம் செய்த இந்த நகரேஷு காஞ்சியில் அமைந்துள்ள தேவாதிராஜன், அவனுக்கு இந்த மாதிரியான ஆகம விதிகளோ வேறு எதுவுமோ பொருந்தாது. அப்போது அவன் ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு அவன் இங்கு அருள்பாலித்து கொண்டிருப்பதால் கிரகணம் அப்படிங்கிறது இவனுக்கு பொருந்தாது என்பதையும் பெரியோர்கள் அற்புதமாக காட்டுகின்றார்கள். அப்போது ஒரு சில கோவில்கள் நடை சாத்தப்படுகின்றன, சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன ஏகாந்தமாக. ஒரு சில கோவில்கள் சாத்தப்படுவதில்லை. குறிப்பாக காஞ்சியின் வரதர் சன்னதியிலே ஸ்வயம்புவாக அவதாரம் செய்ததால் இதற்கு அப்பாற்பட்டு எந்த தோஷமும் அவனுக்கு ஏற்படாது. அவனே அனைவருக்கும் ராஜாதி ராஜனாக தேவாதி தேவனாக இருப்பதால் அவனுக்கு கிரகண காலங்களில் எந்தவித சிறப்பு பூஜைகளோ தோஷங்களோ இல்லை என்று சாதாரணமாக எப்போதும் போல் அது திறந்தே இருக்கின்றது, அருள் பாலித்து கொண்டே இருக்கின்றான் எம்பெருமான் என்பது பெரியோர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். குற்றம் குறைகளை மன்னித்தருள வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.